ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டிகிட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுதா? இதுதான் முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இதை சூப் வச்சு குடிப்பாங்களாம். இவ்வளோ சூப் வைக்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் பொடி பண்ணி காய போடுறதுக்காண்டி சுத்தம் பண்ணி காய போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தேவைப்படும் போது சூப் போடலாமேன்னு. ஏன்னா இது சீக்கிரம் கிடைக்காது. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு ரெடி பண்ண போகிறேன். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். சரியா? ஓகே இப்போ நம்மளோட வாட்டைக்காலை இன்னொன்று இதை பதிய வைக்கலாமா? வளருமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வைக்கேன். ஓகே, இவ்வளோ நான் எடுத்துருக்கேன். கிழங்கு தானே, வச்சு பார்ப்போம். தெளுக்கு தானே பார்ப்போம். க்ளீன் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக இருக்குது. அந்த செடி வரும்ல, அந்த இடம்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. தளந்தை அந்த செடி கண்ணு வரும்ல, அந்த இடம்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஒரு மரக்கட்டையை வெட்டின மாதிரி இருக்குது. கிழங்கு பரவாயில்ல, சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த கண்ணு வர இடம் மரக்கட்டைக்கு இது இருந்தால இருக்குது. இதுக்கு நம்ம சீவுனா அப்படியே கிட்டா தவகை இப்படி சீவி எல்லாத்தையும் எடுத்தா இப்படியே எடுத்தோம். நான் எல்லாம் சீவிட்டு வரேண்ணா. முடவாட்டுக்கால் சுத்தம் பண்ணி நல்லா சீவி கழுவி சுத்தம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி என்ன பண்ணலான்னா, சீவலில் வச்சு சீவ போகிறேன். சீவிட்டு காய வைக்கணும். எதனால? ஒரே நாளில் தீந்துடக்கூடாதுல, அதுக்காண்டி. சும்மா நமக்கு கிடைக்காது இது. ஸோ நிறைய ஸ்வீட் கட் தளந்தை இது வேஸ்ட். எப்படி சீவினா பாலாக தான் வருது. இப்போ காய வச்ச வரல, சீவி போடுவோம்ண்ணா. சின்னதாக சீவ போகிறேன். அதான் பெட்டர். இப்படி கத்தியில் லைட்டாக சீவ போகிறேன். குட்டி குட்டியாக வெட்டணும்.
முடவாட்டுக்கால் வெட்டியாச்சு, 2 தட்டில் வச்சு வெயிலில் காய வச்சாச்சு. வெயிலில் காய வச்சுருக்கேன். இது இன்னும் வெயில் அவ்வளோவா ஒன்றும் இல்லை, லைட்டாக மங்கலாக தான் வெயில் இருக்குது. சரி, இந்த வெயிலில் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.